எனக்கு ஒரு ஃபோன் வச்சு கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் கூட அவனை வந்து 4 அடி போட்டிருப்பேன். நீங்கள் தான் விட்டுட்டீங்க. நானே அடிக்கிற ஆர்வத்தில் இருந்தேன். இதுல எங்க இருந்து நான் உன்ன வர போனை போட்டு கூப்பிடுறதியா? விடு, அதான் ரோஸ் போட்டு பழந்து எடுத்துச்சுன்னு சொல்றேன்யா. சரியான அடியா, கழுத்து மேலே காலை வச்சு மெரிச்சுது. இதுல சரசமா இருக்குது பாரு. அப்பா அதெல்லாம் செம்மையா செய்து தெரியுமா? எகிரி எகிரி குச்சுது அவன் மேல. அவங்க வயசுக்கு மீறின வேலையெல்லாம் பார்த்துருக்குறாங்க அவங்க. என்ன பண்றது, அதுக்கும் ஏதோ பார்க்க இருக்குது போல, அதனால தூக்கி போட்டு மெரிச்சுது அவனை. இருக்கட்டும் விடுங்க, நல்லா அடி வாங்கின்னு ஓடனால அது போதும். செம்ம அடிமா அப்படி இருந்துச்சு. எப்படி நீ நான்வெஜ் எல்லாம் அப்படியே போட்டு வச்சு நான் வயிறார சாப்பிட்டு மனசார உன்னை வாழ்த்துவனும் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஃபீலிங் அவனை அடிச்சு முடிச்சதும். நீ வேற என்ன, சாப்பிடுங்க ஆறி போகுது. சாப்பிட்றோம் இரு, கொதிக்க வச்சிருக்கிற கப்ப எடுத்து போட முடியுமா? வெயில் டைம் வேற, கொஞ்சம் ஆறட்டும். அதுவும் சரிதான், சரி பொறுமையாகவே சாப்பிடுங்க. ஆனால் அண்ணன், அவன் சுகன்யாவை பற்றி விசாரிச்சுட்டு வந்தது தான் கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருக்குது. எதுக்காக அவன் வரணும்? ஒருவேளை சௌந்தர்யாக்கு எதனா சந்தேகம் வந்து அனுப்பி விட்டுருப்பாளோ? அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு அவளுக்கு சந்தேகம் எங்க இருந்து வந்திருக்கான்? ஒருவேளை நந்தினி என்கேஜ்மெண்ட்ல இவனை சுகன்யாவும் போட்டோ எடுத்தாங்களே, ஃபேமிலி போட்டோ, அதை பார்த்துட்டு இருப்பாளோ அவ? இல்லையா, நம்ம ரோஸு தான் அவளை கக்கூசில் வச்சு அடிச்சு விட்டுருச்சே, அப்புறம் எப்படி அவள் வெளியே வந்து பார்த்துருப்பா? அதெல்லாம் இல்லை. ஆமா இல்ல, ரோஸ் அந்த வேலையெல்லாம் வேற பார்த்து வச்சுது. சரி, அப்புறம் எப்படி திடீர்னு இவளுக்கு சந்தேகம் வந்திருக்கும்? மண்டபத்தில் இவர் பண்ண வேலை சுகன்யா பின்னாடி சுற்றிக்கின்னு இருந்தாரு. அதுவும் இல்லாமல் அவன் முன்னாடியே சுகன்யாவை வாடி போட்டின்லாம் கூப்பிட்டுன்னு இருந்தாரு. அதனால சந்தேகம் வந்திருக்குமோ என்னமோ. இருக்கலாம், இதனாலதான் சந்தேகம் வந்திருக்கும் அவளுக்கு. சரி விடுண்ணே, சந்தேகம் வந்தா வந்துன்னு போட்டான். வேணும்னா அவளே கூட இங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும். நீ சுகன்யாவை கல்யாணம் பண்ணி ஒரு புள்ளையை பெற்று வச்சிருக்கீங்க, அது 11ஆவது பச்சுன்னு இருக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். அவன் வரட்டும். அதுவும் சரிதான். இந்த சௌந்தர்யாவும் அவனும் உங்க வாழ்க்கையில எல்லாம் குறுக்க வராம இருந்திருந்தா நீங்களும் சுகன்யாவும் இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடம் கூட இல்லாம நல்லா வாழ்ந்திருப்பீங்கல்ல. ஆமா பாரு, ஆனா என்ன பண்றது, விதி விளையாடிடுச்சு விடு. இந்த சௌந்தர்யாவுக்கு உங்க வாழ்க்கையை மட்டும் நாசம் பண்ணது பார்த்தல, ராகுல் வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு பார்த்தா. ராகுலுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணமே நடக்க கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன வேலை பார்த்துக்கிறாள் அவன். அதெல்லாம் நினைக்கும் போதே அப்படியே அடி வீரே பார்த்துருதுண்ணே. அந்த விஷயத்தினால தான் நான் அந்த வீட்டை விட்டே வெளியே வந்தேன். என் புள்ள வாழ்க்கையிலேயே இன்னைக்கு அவள் விளையாடினாலோ அன்னைக்கு போச்சு எனக்கு எல்லாம். அதனால தான் அந்த பக்கமே நான் போகிறதே இல்லை. காசை கூட கொடுக்காம நிறுத்தினே. ஏதோ ராகுல தான் கெஞ்சி கூத்தாடி அவங்களுக்கு மாதம் காசை கொடுத்துடலாம்ப்பான்னு சொல்லலாம் என்கிட்ட. இல்லைன்னா நான் கொடுத்துருக்கவே மாட்டேன். அதெல்லாம் திருந்தாத ஜென்மண்ண, எந்த காலத்திலையும் நம்பிடக்கூடாது. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் நல்ல விஷம் போட்டுன்னு சுற்றின்னு இருக்குதே, அதெல்லாம் ரொம்ப நாள் ஈடுபடாது. சரியா சொல்ற பாரு. இதுல அவ ராகுலியும் காயத்ரி வேற வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கிறான், அங்க வந்து தாங்க சொல்லி. என்ன சொல்ற? ஆமாம்மா, அடிக்கடி போன் வச்சு கூப்பிட்டு இருக்கிறாளாம். ராகுல் சொன்னா என்கிட்ட. ஐயோ அண்ணே, ஒரு காலத்திலேயே அனுமதிச்சிடாத அதெல்லாம். அங்கெல்லாம் போய் தாங்க தேவையில்ல பசங்க, அவ என்ன வேணாலும் பண்ணுவா. ராகுலும் அதைத்தான் சொன்னான். ஆனா அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அம்மாவை அப்படின்னு சொன்னா. என்னால அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியல. என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா இல்ல இது. சரி, சும்மா வேணா போய் பசங்க பார்த்துட்டு வரட்டும். ஆனா தங்குற வேலையெல்லாம் வேணாம். சரி பாரு, நான் ராகுல் கிட்ட பேசுறேன் அப்புறமா. அவளை நம்பிலாம் அந்த வீட்டில் ஒரு நாளும் தங்க வைக்க கூடாது. சரியான கைகாரி அவ. ராகுலியும் காயத்ரியும் வேற மாதிரி மிரட்டியே மாத்திடுவா. வேணாம், அங்கெல்லாம் விட்டுறக்கூடாது பிள்ளைங்கள. அதுவும் மீனா பொண்ணு அந்த வீட்டுக்கு போச்சுன்னு வைங்க, அவ்வளோதான். மீனா நிம்மதி இல்லாமல் சுற்றுவா. அசோகன் அவ்வளோதான், என்ன நேரமும் பதட்டத்திலே தான் சுற்றின்னு கிடப்பாரு. வேணாம். சரி பாரு, நீ என்ன பயமுறுத்தாதா? ஐயோ, நீ இப்படி பயமுறுத்தின்னு இருக்கிறா? நான் அனுப்ப மாட்டேன் என் பிள்ளைய, நீ கவலைப்படாத. என் மருமகளையும் அனுப்ப மாட்டேன். எனக்குள்ள எப்பவுமே அதுங்களை நினச்சி ஒரு பயம் இருக்கும்ண்ணே. அதுங்க ரெண்டும் அங்கே போய் தங்கிடக்கூடாதுன்னு. அதனால தான் அப்படியெல்லாம் சொன்னேன். நம்ம உஷாராக இருக்கிறது நல்லது தானே. சரி விடு, அதை சொல்லிட்டல, சும்மா சொல்லினே இருக்காத. எனக்கே பயமாகுதா? பயப்படுற ஆளை பாரு உங்களுக்கு. நான் இப்போ எப்படி பேசுது பாடுறா என்ன மட்டும். இதா உன்னெல்லாம் அப்படிதான் பேசணும். ஏமா இப்ப சாப்பிட்டாமா, சோறு ஆறி இருக்கும். நான் கேட்டுன்னு இருக்கிறேன், சாப்பிட்டு. அதுவும் சரிதான். இந்த சௌந்தர்யாவை பத்தி சொன்னல, அதான் தலையில கொஞ்சம் டென்ஷன் ஏறிச்சு. சரி மச்சான், வாடா சாப்பிடலாம். அப்புறம் பார்வதியா, பசங்க ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சடியா? சந்தோஷ் ரூம், நந்தினி ரூம், அதுக்கப்புறம் ராகுல் காயத்ரி வேற தனியா தாங்க போறாங்க. அவங்களுக்கு ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க, கிளீனா தான் இருக்குது. நீங்க சாப்பிடுங்க. சரி, நீயும் சாப்பாடு போட்டு உட்கார வேண்டியது தானே, எல்லாரும் சாப்பிடலாம். வேணாங்க, நீங்க சாப்பிட்டு முடிங்க. மனோ கொஞ்ச நேரத்துல வந்துருவான், அவன் கூட உட்காந்து சாப்பிட்றேன் நான். புள்ள கூடியே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க இந்த அம்மா. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் பார்வதி. ஆனா மணிமேகலை இந்த வீட்டுக்கு மருமகளாம் வந்ததுக்கு அப்புறம் பாரு, எல்லாம் அவ தான் பார்த்துப்பா. அவ தான் அவ புருஷன் கூட உட்காந்து சாப்பிடுவா. உன்னையெல்லாம் கிட்ட சேர்க்கவே விட மாட்டா. அதையும் தான் பாக்குறேன் நான். என் புள்ளி பிரிப்பாள என்கிட்ட இருந்தே. ஷில்பா பொண்ணு தாலையிலே 4 கோட்டு கொட்டுவேன் நானு. சும்மா என்ன, அவளை வளர்த்தவனை இங்க வச்சுக்கிட்டு அவன் முன்னாடியே அவளை கொட்டுவாங்கிற பத்தியா? நான் சொல்றதோ டீச்சரே, மக்காகிற பண்ணி. மச்சான், என்னடா இவ லஞ்ச் டைம்ல கூட சாப்பிடாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? தெரியலையே. ஏம்மா நந்தினிய, எதுக்குமா சாப்பாட்டியே முறைச்சுன்னு இருக்கிற? சாப்பிடுமா எடுத்து. வந்து 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு நந்தினி. இன்னும் 1/4 மணி நேரத்துல லஞ்ச் பிரேக்கே முடிஞ்சிடும். டக்குன்னு சாப்பிட்டேன்.
இல்லை நீங்கள் யாரும் இதை தப்படுத்துக்காதீங்க, எனக்கு லஞ்ச் வேணாம், நான் போகிறேன். என்ன நந்தினி பேசிக்கிட்டு இருக்கா? இப்போலாம் நீ ஒழுங்காக லஞ்சே சாப்பிட மாட்டேங்கிற, ஒழுங்காக சாப்பிட்டு உட்காந்து. இல்லை கமல், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் வேணும்னா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நான் வரேன். குணா நான் வரேன். இந்த பொண்ணு நாடா இப்படி ஆயிடுச்சு, ஒழுங்காக சாப்பிட கூட மாட்டேங்குது இப்போலாம். மணி எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டா போலயே இவ. அதான் நினைக்கிறேன், இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராதுடா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல மச்சான், ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இந்த பொண்ணு இப்படி பார்க்கவே முடியல, இவ்வளோ ஹாப்பியாக இருப்பா. என்னடா பண்ணுறது இப்போ? இவன் ஆள் ஒருத்தர் இருப்பானே வளர்ந்து கட்டவன், அவனுக்கு ஒரு ஃபோன் அடுறா. ஏன்டா இந்த ஆஃபீஸில் அவங்க தங்கச்சி பண்ணுற வேலையெல்லாம் போட்டு கொடுக்கலாம்டா, அப்போ தானே இந்த பொண்ணு நிம்மதியாக இருக்கும். அதையும் அவன் அடக்கி வைப்பான்ல வீட்டில். ஏன்டா இதையெல்லாம் நந்தினியே சொல்லியிருக்க மாட்டாளாடா அவன்கிட்ட? இது சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறியா நீ? அதுவும் கரெக்டு தான், சொல்லியிருக்க மாட்டா. சரி ஓகே, லஞ்சு முடிச்சுட்டு கேபினில் போய் பேசிக்கலாம். சரி மச்சான், இருந்தாலும் இந்த மணிமேகலை ஓவராக தான்டா பண்ணுது, சும்மா விடாதராத. நல்லா அது என்ன தப்பு பண்ணுதுன்னு பார்த்துக்கினே இரு. எதனா தப்பு பண்ணிச்சுன்னு வையோ, பிடிச்சி நல்லா காட்டுன்னு காட்டி விட்றாத. நானே அதுக்கு தான் வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். மாட்டுட்டோம் வச்சு செஞ்சிடுறேன். வேலையே ஓட மாட்டேங்குது, பேசாம வீட்டுக்கு கிளம்பி போயிடலாமா? தலை வர வலிக்குது. இந்த பொண்ணு சாப்பிட்ருப்பாளா இல்லையான்னு கூட தெரியல. என்ன பண்ணுறது? பேசாம கமலுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஹலோ கமல். ஹாய் சந்தோஷ், நானே உனக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன், கரெக்டாக நீயே பண்ணிட்ட. டைமிங் மச்சான், சும்மா இருடா. அப்புறம் என்ன மச்சான்? சாரி, என்ன சந்தோஷ், சாப்பிட்டியா? இல்லைங்க, இனிமேல் தான். இனிமேலா? எப்பா நீ 12:30 லஞ்சு சாப்பிடுவேன்னு கேள்விப்பட்டேன், மணி 1:30 ஆகுதுப்பா, இன்னுமா சாப்பிடல? இல்லை கமல், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதான். சரி சந்தோஷ், ஏன் வாய்ஸ் இவ்வளோ டல்லாக இருக்கு? எதனா ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தலைவலி அதான். சரி, எப்போவுமே ஆக்டிவாக பேசுகிற ஆள் என்ன திடீர்னு டல்லாக இருக்குன்னு தான் கேட்டேன். நீ மட்டும் இல்லை, நந்தினியும் அப்படி தான் இருக்கா. தெரியும் கமல், அவள் லஞ்சு சாப்பிட்டாளா? என்ன சந்தோஷ் இதை என்கிட்ட கேட்குற? இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை, அதான் கோச்சிக்கிட்ட வேறு. சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியல, அதான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓ, 2 பேருக்குள்ள பிரச்சனை, அதனால தான் இப்படி டல்லாக இருக்கீங்களா? புரியுது சந்தோஷ். ஆனால் நந்தினி சாப்பிடல சந்தோஷ். பிரச்சனைக்கு காரணமே அவர் தங்கச்சின்னு தான் சொல்லண்டா. என்ன சொல்கிறாங்க? குணா என்ன சொல்கிறாங்க? கேட்டுருச்சா? சரி சந்தோஷ், நானே சொல்கிறேன். உங்கள் தங்கச்சி இருக்கால, ஐ மீன் மணி இருக்கால, அவளால் இங்கே ஆஃபீஸில் சில பல பிரச்சனைகளை நந்தினி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. சின்ன பிரச்சனை தான், ஆனால் அது அவளை ரொம்ப பாதிக்குது. நந்தினி ரொம்ப அஃபெக்ட் ஆகுறா அதனால். ஃபார் எக்ஸாம்பிள், டீ பிரேக் பண்ணால் 2 பேரும் ஒன்றா போக மாட்டாங்க. இவ தனியாக போடுறா, அவள் தனியாக போடுறா. லஞ்ச் பிரேக்கில் 2 பேருமே தனித்தனியாக தான் போகிறாங்க. சௌமியா கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கா மணி. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சௌமியா கூட சேர்ந்து நந்தினியை டீஸ் பண்ணுறா. அதெல்லாம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே. இதனால் நந்தினி இங்கே ரொம்ப லோன்லியாக இருக்கா, ரொம்ப ஃபீல் பண்ணுறா வேற. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுனால அவள் சரியாக லஞ்சும் சாப்பிட மாட்றா. இன்னைக்குன்னு மட்டும் இல்லை, முந்தா நேற்றுன்னு லஞ்சே சரியாக சாப்பிட்றது இல்லை அவள். ஆஃபீஸில் கூடவா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ? கடவுளே, இந்த பொண்ணு ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரில. ஷோ, நீ யாரப்பா சொல்கிற? என் தங்கச்சியை தான் சொல்கிறேன். நந்தினியை வீட்லேயும் நிம்மதியாக விட மாட்டேறா, ஆஃபீஸ்லேயும் நிம்மதியாக விட மாட்டேங்கிறா. ஓ கடவுளே, இதெல்லாம் நந்தினி கிட்ட சொன்னாலும் அவள் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா. ஏன்கிட்டயே சண்டைக்கு வர. இதனால தான் கமல், நான் அவளை ஊருக்கு அனுப்பலான் இருக்கேன். நந்தினி இன்னைக்கு ஈவினிங் எடுத்துகிட்டு போய் ஊரில் விட்டுட்டு வந்துடுவேன். சூப்பர் சந்தோஷ், நல்ல முடிவு தான் பண்ணியிருக்கேன். என்ன முடிவுடா? அவங்க தங்கச்சி விட்டு துரத்த போறாரா? இல்லடா, நந்தினியை கூட்டிகிட்டு போயிட்டு ஊரில் விட போறாராம். ஐயோ கமல், எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? சொல்லு சந்தோஷ். நந்தினியை லஞ்ச் சாப்பிட வைக்கணுமா? நீங்கள் ட்ரை பண்ணி அவளை சாப்பிட வச்சா சந்தோஷம் தான், ஆனால் அவள் சாப்பிட மாட்டான். பிடிவாத காரியவ. அதுவும் கரெக்ட் தான். நான் உங்ககிட்ட இப்போ ஹெல்ப்பாக கேட்க வர்றது இந்த விஷயம் இல்லை, வேற ஒரு விஷயம். இதை நீங்கள் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு தெரியல, ஆனால் எனக்காக பண்ணணும். என்னென்னு சொல்லு சந்தோஷ். நந்தினி ஊருக்கு போகிறதுனால அவளுக்கு ஷிஃப்ட்டு எப்போவுமே 9 to 6 போட்டு கொடுத்துருங்க. அப்புறம் சண்டே அவளுக்கு வீக் ஆஃப் கொடுத்துருங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு 3 மந்த்துக்கு அவள் ஊரில் இருந்து தான் வந்து வேலை செய்யணும். டெய்லியும் சென்னையிலேருந்து திருவள்ளூர் வரையும் ட்ராவல் பண்ணணும். ரொம்ப டயர்டாயிடுவா. வீக் டேஸில் நீங்கள் ஆஃப் கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. அதான் வீக்கெண்டில், அதாவது சண்டே அன்றைக்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவளை நான் தான் சாட்டர்டே சண்டே ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். எனக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்காக தான் சண்டே கொடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு என்னோடய கஷ்டம் கொஞ்சம் குறையும். அதுக்கு தான் சொல்கிறேன். சரி சந்தோஷ், எவ்ரி சண்டே அவளுக்கு ஆஃப் கொடுக்க முடியுமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். எனக்காக முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு 3 மந்த்து தான். சரி, நான் என் மேனேஜர் ராகவ் கிட்ட பேசிட்டு சொல்கிறேன், சரிங்களா? அதுவும் இல்லாமல் நந்தினியோட மாமா தானே இங்கே தொட்டியாக இருக்காரு. ஐயோ
சாரி, அவர் தான் நீங்கள் பாஸு. அதனால் நான் ராகவ் கிட்ட சரிப்பட்டு வரலன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக அவர்கிட்டயே பேசிடுறேன். ஓகேவா? ஓகே, எனிஹவ் எனக்கு சண்டே அவளுக்கு ஆஃப் கிடைச்சா போதும். சரி சந்தோஷ், சாட்டர்டே சண்டேஸில் மட்டும் நீ அவளை கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்னேன். சண்டே ஆஃப் கிடைச்சா உனக்கு அந்த பிரச்சனை குறைச்சிரும். ஆனால் மண்டே டு ஃப்ரைடே யார் கூட்டிகிட்டு வருவா? அதான் உங்கள் மாமகாரரில் தொட்டி, அவர் தான் கூட்டின்னு வர போகிறாரு. ஏய் சந்தோஷ், ஐ மீன் லோகநாதன் சார் தான் கூட்டிகிட்டு வருவாரா? லோக மாமாக்கும் சேம் ஷிஃப்ட் தானே, அவரே கூட்டிகிட்டு போயிட்டு வருவார். சரி சந்தோஷ், நந்தினியோட வீக் ஆஃப் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எனக்கு சொல்கிறீங்களா? சரி சந்தோஷ், நான் ஈவினிங்குள்ளே உனக்கு சொல்கிறேன். சரியா? ராகவ் கிட்டே பேசுகிறேன். அவங்ககிட்ட சரிப்பட்டு வரலன்னா அப்படியே லோகநாதன் சார் கிட்டே டேரெக்டாக பேசுகிறேன். சரி கமல், தேங்க்யூ ஸோ மச். சரிப்பா, அப்போ நான் வச்சுட்டுமா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. சரிங்க, பாய்ப்பா. நான் மச்சான், நந்தினிக்கு சண்டே ஆஃப் வேணுமா? காதலன் கதறான். ஐயோ, உண்மையிலே இவனை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இவன் தங்கச்சியும் இவனால் ஒன்றும் பண்ண முடியல, நந்தினியையும் ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்படுறான்டா. அவனும் பாவம் என்ன பண்ணுவான்? ரெண்டும் 7:30 இருக்குதுங்க. என்னத்த பண்ணுறது? போயிட்டு வரேன். இதோட இந்த பக்கமே வரமாட்டேன் நான், பாரு. அப்படிலாம் பேசாத நந்தினி, எனக்கும் நீ போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் வேறு வழி இல்லை, நீ போனால் தான் நல்லாயிருக்கும். சும்மா சொல்லத நீ. என்னை இங்கேருந்து அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டு தானே அனுப்புறீங்க. நான் போகிறேன், வரமாட்டேன். இங்கே பாரு பிரியா, நான் வரமாட்டேன். இதோட போ. வெளியே கிளம்புற நேரத்தில் இப்படி அழவே கூடாது. நீ என்னடானா வரமாட்டேன்னு சொல்லுங்கிற. போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பினே இருங்கிறது. தோர்த்தி விடுறதுலேயே குறியா இருக்கிறல்ல நீ கூட. இந்த பொண்ணை என்னதான் சொல்கிறதோ, எதையும் சொல்ல முடியாத நிலைமையிலையும் செய்ய முடியாத நிலைமையிலையும் இருக்கிறோம் நாமளே. ஏன் தான் இப்படி அழுது நிற்குதோ. இங்கே பாரு நந்தினியை, வாயை மூடு, முதல்ல அழுது நிறுத்து. சரி திட்டாத. நான் அழிடறேன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிய. அழ வச்சவரே வந்திருக்காரு, அவரையும் எதனா சொல்லு. நான் லக்கேஜ் எடுக்க தான் வந்தேன். அதே ஏன் பண்ணி இவ்வளோ சோகமாக சொல்கிற? அது சொல்கிறதையெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காது, அது ஒரு பைத்தியம். பரவாயில்லக்கா, நான் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறேன். அர்ச்சனாக்கா, லக்கேஜ் ரெடியாக இருக்கா? அதெல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு சந்தோஷ். நீ போப்பா, நான் அவகிட்டே கொடுத்து அனுப்புறேன். இல்லை நானே எடுத்துகிட்டு வரேன், போ. இருக்கட்டும்க்கா, நானே எடுத்துக்கிறேன். எங்கே இருக்கு? இங்கே தான்ப்பா இருக்கு, இரு நான் எடுத்து தரேன். பரவாயில்லக்கா, நானே எடுத்துக்கிறேன். நான் வெளியே வெயிட் பண்ணுறேன்க்கா. பேசினதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வாங்க. சரிப்பா, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறோம். சரிங்கக்கா, பொறுமையாக கூட பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வெயிட் பண்ணுறேன். இங்க பாரு நந்தினி. என்ன இங்க பாரு நந்தினி? என்ன சொல்லிட்டு போற நீ? அந்த ஆளு பாவம், அந்த ஆளு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. அந்த ஆளுகிட்ட பேசுனதுதான் சொல்ல போற நீ? எனக்கு தெரியும், எனக்காக நீ எதுவும் பேச போறது இல்லை. அதை நான் துரத்தி அனுப்புறிய. கூட பிறந்த நீ எப்படி பண்ணலாமா? என்ன போன்னு சொல்றல. போறேன் நான் திரும்பி வரவே மாட்டேன் பாரு. ஐயா, இந்த பொண்ணு வாய் மேலே ஒன்று போடாங்கா. எப்படி பேசுன்னு கிடக்குது பாரு. இது விடுடி, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ. இது நாம ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு. சரி, நீ கிளம்பு. இதில் புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை துரத்துறீங்க எல்லாரும், எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் கிளம்புறேன், நான் போயிட்டு வரேன். வரமாட்டேன். எப்படி அழுதுகினே போது பாரு. இப்படியே ஊருக்கு போச்சுன்னு வெய்ய, அம்மா நிற்க வச்சு திட்டுவாங்க ரோட்லேயே. திட்டு வாங்கட்டாங்க. அங்கே போனால் அடங்கிடுவேன். இது அத்தைக்கு பயந்துக்கினே அமைதியாக இருப்பா இவ. அதுவும் சரிதான். சரி வாடி, போய் பாய் பாய் காட்டுவோம். இல்லைன்னு வெய்ய, எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். அழுதுகினே வர போதில்ல, வா போவோம். சரிங்க அக்கா, வாங்க போவோம். நந்தினி அக்கா கூட இவ்வளோ ஆர்வமா இல்லை ஊருக்கு போகிறதுல. ஆனால் நீ ரொம்ப ஆர்வமாக இருக்கியக்கா. ஆர்வமா? அவளுக்கு ஊருக்கு போகிறதுக்கு முதல்ல விருப்பமே இல்லடி. விருப்பம் இருந்தால் தானே ஆர்வம் வரும். ஆமாம்ல, விருப்பம் இல்லாமல் தான் போகிறாங்க. சரி பாவம் நந்தினி அக்கா. ஆனால் அடியே, நீ வேற இப்படி பேசிக்கிட்டு இருக்காதே. அதுவும் அவன் முன்னாடி இப்படி பேசாதடி. அவ்வளோதான், உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்புறம் இன்னும். செல்ல குட்டி, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேனே, பார்த்த தெரியல. சூட் கேஸோட ரெடியாக இருக்கேன். சரி சூப்பர், போ. என் ட்ரெஸ் எடுத்து வச்சல. எல்லாம் வச்சுட்டேன்டா. சரி, அப்போ வெளியே வர்றது தானே? எதுக்கு இங்கே நின்று இது கூட மொக்க போட்டுனுக்குறா? காலிலேருந்து மொக்க போட்டதெல்லாம் போதாதா? மாமா, என் அக்காவை பிரிஞ்சு நான் இருக்க போகிறேன். கொஞ்ச நேரம் நாங்கள் பேசினாதான் என்னவா உங்களுக்கு? ஐயோ, எப்படி நடிக்குது பாரு. அக்காவை பிரிஞ்சு இருக்க முடியாதான். அப்போ டெய்லி நான் உங்க அக்கா கூட வேவா இருந்த நீ? ராகுலே, என்னடி பூத கண்ணடி நடிக்குதா நீ? ஐத்துக்கா மூஞ்ச போறாதுக்கா. பேசாம நீயே வா என் ஊருக்கு. காலேஜ் இருக்குல்ல மாமா, எப்படி நான் வரது? நான் என்ன ஃபுல்லாவா அங்கேயே இருன்றேன். ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஒரு நாள் அங்கேயே இரு, நல்லா ஜாலியா இருக்கும். திங்கக்கிழமை நாங்கள் அங்கிருந்து வருவோம். அப்படியே அங்கே கூட வந்துரு, காலேஜுக்கு போ. ஐயோ, ரொம்ப அலைச்சலா இருக்கும் மாமா, என்னாலலாம் முடியாது. வாங்கிட்டு போய் சொன்ன பாரு. சோம்பேறி கேள்வியெல்லாம் தங்கச்சியா வச்சிருக்கிறேடி காயத்ரி நீ. ஏன்டா நீ வேற. சரி வாங்க போகலாம். இதுக்கு மேலே இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா சித்ராவை ரொம்ப டேமேஜ் பண்ணிடுவே நீ. ரொம்ப பேசுறீங்க மாமா, நீங்க ரொம்ப பேசுறீங்க. இருங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் புருஷனை வச்சு உங்களை கலாய்க்கிறேன் நானு. பேச்ச பத்தி அதுக்கு கல்யாணம் பண்ணிக்கின்னு புருஷனை விட்டு கலாய்க்குமா என்ன? என்ன நினைச்சிட்டுக்கிற? அது பாரு, உன் ஆளு குணாக்கெல்லாம் அந்த அளவுக்கு திறமை கிடையாது. என் ஆளுங்கெல்லாம் யாரும் வர முடியாது கலாய்க்கிறதுல. மாமா, என்ன மாமா இப்படி சொல்றீங்க? குணாலாம் என் ஆளு கிடையாது. நம்பிட்டேன். உன்னை பத்தி எல்லாம் தெரியும் எனக்கு. டெய்லி குணா கூட நீ பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசினுக்கிறதெல்லாம் தெரியும். நீ மெசேஜ் பண்றது, கால் பண்றது எல்லாம் எனக்கு தெரியும். இங்க பாரு, எங்களுக்கெல்லாம் குணா ஓகே தான், சரியா? முந்திரி கோட்டை மாதிரி ஓடி போய் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்காத. நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், சரியா? மாமா, என்ன மாமா நீங்க? குணவனா என் ஆளு இல்லங்கிற, நீங்க கல்யாணம் வரையும் போயிட்டீங்க. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சொல்லிட்டு பத்தியா உன் தங்கச்சியே? அதனால பெரிய ஆளா வரும். ஆளை பருது நல்லா. வேக ஐத்திரி போலாம். அடியே சித்ரா. என்னக்கா?
உண்மையிலேயே நீயும் குணாவும் வெறும் ஃப்ரெண்டாக தான் பேசி பழகுறீங்களா? ஆமாக்கா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படியா? ஆனா அவன் உன்கிட்ட ஃப்ளர்ட் பண்றான்னு சொன்ன நீ. அதெல்லாம் பண்றாருதான்க்கா, ஆனாலும் ஃப்ரெண்டு தான். இது என்னடி புதுசா இருக்கு? ஃப்ரெண்டா இருக்கவங்க எப்படி ஃப்ளர்ட் பண்ணுவாங்க? கடவுளே. சரி, என்னமோ ஒண்ணு. ஆனா எதுவா இருந்தாலும் சொல்லிடுடி என்கிட்ட, சரியா? மறைக்காத. அப்பா அம்மாக்கெல்லாம் பயப்படாத. தெரியல உனக்கு நம்ம ஃபேமிலியை பத்தி. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரிக்கா, அப்படி எதனா இருந்தா கண்டிப்பா சொல்றேன். கேடிடி நீனு. சரி வா போலாம், டைம் ஆயிடுச்சு. அப்புறம் என் புருஷன் வந்து கத்துவான். வழக்கம் போல இன்னைக்கு ஆபீஸ்ல நந்தினிய நல்ல வெறுப்பேத்தியாச்சு. இன்னைக்கு கூட சாப்பிடாம லஞ்ச் எடுத்து வச்சுட்டு போயிட்டா. அதை பார்க்கறதுக்கு ஜாலியா இருந்துச்சு. காலையிலயும் வெறுப்பேத்தி விட்டாச்சு, மதியமும் வெறுப்பேத்தி விட்டாச்சு, சாயங்காலம் டீ டைம்லயும் வெறுப்பேத்தி விட்டாச்சு. அவளை இதே மாதிரி வெறுப்பேத்திக்கிட்டே இருந்தேன்னு வையி, நல்லா அழுதுகிட்டே இருப்போம். அப்புறமா என்கிட்ட ஓடி வந்து, மணி இப்படி எல்லாம் பண்ணாத மணி, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் கல்யாணத்துல இருந்து பின் வாங்கிக்கிறேன், எனக்கு கல்யாணமே வேணாம், அப்புறமா பண்ணிக்கிறேன்னு சொல்லுவா. இதெல்லாம் நினைக்கும் போதே ஜாலியா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீட்லயும் ஆபீஸ்லயும் போட்டு அவளை நல்லா டார்ச்சர் பண்ணுவோம். அப்பதான் சீக்கிரமா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பரபரப்பா இருக்கிறாங்க. இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்க சத்தம் கேக்குதே. என்னவா இருக்கும்? சரி, கதவு திறந்து வெளியே போய் பாப்போம். அம்மா, நான் போய் நந்தினி ரேடியேட்டர்லன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். காயத்ரி ராகுல் வந்தாங்கன்னா லக்கேஜை கார்ல வச்சுட்டு வெயிட் பண்ண சொல்லுங்க. சரிப்பா. சரிம்மா, நான் வரேன் அத்தை. என்ன பேசிட்டு போறான் அண்ணன்? ஏதோ லக்கேஜ் எல்லாம் எடுத்து கார்ல வைக்க சொல்றான். எங்கடா வெளியே போறாங்களா என்ன? அம்மா அம்மா, என்னடி எதுக்கு கத்துற? அம்மா, அண்ணன் என்னம்மா ஏதோ லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கணும் கார்லங்கிறான். அண்ணன் எங்க போறான்? நான் வந்து நின்று பேச அப்படியே நடு ஆள் நின்னுக்கிற வரமா தான் நின்று பேச. ராகுல், நில்லுடா ஒரு நிமிஷம். என்ன? எங்க போறீங்க எல்லாரும்? அண்ணன் ஏதோ ஒன்னியும் காயத்ரி லக்கேஜ் எடுத்து கார்ல எல்லாம் வைங்கன்றான். எங்க போறீங்க? உனக்கு தெரியாத ஒன்னும்? எதுக்கு நடிக்கிற தேவையில்லாம? எனக்கு உண்மையில எதுவும் தெரியாதுடா. எங்க போறீங்க எல்லாரும்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. எப்படி எதனா பேசணும், எதையாவது தூக்கி வச்சிருவோம் மூச்ச பெருதி சிப்ப. பாருங்க ராகுல் எப்படி பேசிட்டு போறான்னு. எங்கம்மா போறாங்க எல்லாரும்? நீங்களாச்சும் சொல்லுங்களேன். ஊருக்கு கிளம்பி போறாங்கம்மா எல்லாரும். ஊருக்கா? என்ன திடீர்னு? என்ன ஷில்பா, இவளுக்கு உண்மையிலே ஒன்றும் தெரியல போல இருக்கே. அடியே, நந்தினியை கூட்டிட்டு போயிட்டு ஊர்ல விட்டுட்டு வரதுக்கு போறாங்கடி எல்லாரும். நந்தினியை கூட்டிட்டு போறாங்களா? எதுக்கு? அவ கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஊர்ல இருந்தா நல்லதுன்னு சொல்லி சந்தோஷம் ஃபீல் பண்ணியிருக்கான். அதான். அதுவும் இல்லாம உன் அத்தையும் மாமாவும் வேற அவளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் கொண்டு போய் விட்டுட்டு வர போறாங்க. என்னம்மா சொல்றீங்க? கல்யாணத்துக்கெல்லாம் இன்னும் 3 மாசம் இருக்கு. அப்ப அது வரையும் நந்தினி இங்க இருக்க மாட்டாளா? இருக்க மாட்டாமா? அப்ப வேலைக்கெல்லாம் எப்படி போயிட்டு வருவா? அதெல்லாம் லோகநாத மாப்பிள்ள கூட போயிட்டு வந்துருவாமா அவ. அப்படியாம்மா? சரிம்மா. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, மணிக்கு ஒன்றும் தெரியாம இருக்குது பாரு ஷில்பா. என்னம்மா, உங்களுக்குள்ள எதனா பிரச்சனையா? பேசாம இருக்கிறீங்களா என்ன ஒருத்தர்? அப்படியெல்லாம் இல்ல அத்தை, பேசிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அவ ஊருக்கு போற விஷயத்த என்கிட்ட யாரும் சொல்லல அத்தை. என்னம்மா இப்படி சொல்ற? ஏம்மா காயத்ரி, ஏம்மா பாப்பா கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாம வச்சிருக்கீங்க? எதை பத்தி பேசுறீங்கம்மா நீங்க? நந்தினி ஊருக்கு போற விஷயம் மணிக்கு தெரியாதாமம்மா, அதை தான் சொல்றேன். இவ்வளவுதான் பாப்பான்னு சொன்னாங்களா? அம்மா, அது இப்பெல்லாம் இவ எங்க கிட்ட பெருசா பேசுறது இல்லம்மா. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரூமை விட்டு வெளியவே வரமாட்டா. அப்புறம் எப்படி எங்களால சொல்ல முடியும்? அதான் சொல்லல. என்னம்மா புதுசா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு ஒன்றும் தெரியல, யாரும் என்கிட்ட சொல்லலைங்கிறா. நீ என்னடானா அவள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணறா, அதனால தான் சொல்லலைங்கிற. என்னம்மா பேச்சு இதெல்லாம்? ஒத்துமையாக இருக்கணும்னு தானே சொல்லி கொடுத்துருக்கோம். இது என்ன பழக்கம் இதெல்லாம்? நாற்காலியில் 4 கால் சரியாக இருந்தாதாம்மா ஒழுங்காக உட்கார முடியும். ஒரு கால் சரியா இல்லைனாலும் உடஞ்சிருந்தாலும் கீழே தான் விழணும். அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு கால் தான் இவ. 3 கால் நாங்கள் சரியாக தான் இருக்கோம். மீனா, உன் பொண்ணு என்னடி பேசுறா? ஐயோ, இவளுக்கு வேற இப்போ இதை புரிய வைக்கணுமே. இதெல்லாம் இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஏம்மா காயத்ரி, நீ ஊருக்கு கிளம்பு. ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு. அம்மா நைட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். சரிம்மா, லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு காரில் வச்சிடுறேன். ராகுல் வேற வெயிட் பண்ணுவான். அத்தை, நீங்களும் அம்மாவும் வந்துருங்க வெளியே, சரியா? சரிம்மா. காயத்ரி நில்லடி, சொல்லிட்டே இருக்கேன். எப்படி போறா பாரு. என்ன ஷில்பா நடக்குதுங்க? இப்படிதான் மீனா நடந்துகிட்டு இருக்கு வீட்டுல. பசங்களுக்குள்ள ஒரு ஒத்துமையே இல்லாம போயிடுச்சு. என்னாச்சு ஷில்பா? அப்படி என்னதான் பிரச்சனை இதுங்களுக்குள்ள? ஐயோ, அது ஒரு பெரிய கதைடி. எனக்கு தலைவலியே வந்துரு இப்ப சொன்னா. பசங்க ஊருக்கு கிளம்பி போட்டும். நீங்க தானே இருக்க போற. நான் நைட்டு பொறுமையா சொல்றேன் எல்லாத்தையும். சரிடி, ஆனா இதெல்லாம் நல்ல அறிகுறியே இல்லை. பசங்க இப்படி இருக்கிறது நல்லது இல்லடி வீட்டுக்கு. அதுதான் எனக்கும் கவலையா இருக்கு. உன்னை தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. நில்ல ஒரு நிமிஷம். என்ன இப்போ உனக்கு? நானே லேட் ஆகுதுன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சும்மா என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. போறவங்களை நிறுத்தக்கூடாது, தெரியாதா உனக்கு? சரி சரி, நான் வேணா தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், நீ வேணா குடிச்சிட்டு போ. ஆனா எதுக்கு இப்ப போறீங்க எல்லாரும்? என்ன கேள்வி இது? எதுக்கு போறோம்னு கேக்குற?
பின்ன வேற எப்படி கேக்குறது? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இத பத்தி. அதுவும் இல்லாம என்னை விட்டுட்டு வேற போறீங்க. என்னையும் கூட்டிட்டு போலாம்ல. சிவா மாமா வீட்டுக்கு தானே போறீங்க எல்லாரும். என்னையும் கூட்டிட்டு போங்க. எதுக்கு இருக்கிற நிம்மதியையும் நாங்கள் இழக்கணுமா உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு? சும்மா இருடி. என்ன நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு தானே சொல்றேன். அதுவும் இல்லாம எனக்கு அந்த வீட்டுக்கு வரதுக்கு எல்லாம் உரிமை இருக்குது. என் மாமியார் வீடு அது. நானும் கிளம்பி வரேன், இருங்க. பாரு, உரிமையை பற்றியெல்லாம் பேசுகிறா இவ. சரி, உன்னை நாங்கள் இப்போ அங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னே வச்சுக்க. ஆனால் அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு எப்படி வந்துட்டு போவ? இது என்ன கேள்வி? வழக்கம் போல அண்ணன் தான் கூட்டிட்டு போயிட்டு வரணும். ஓ அப்படி, சரி சரி. நாளைக்கு உன் ஷிஃப்ட் என்ன? 9 to 6. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 9 to 6 போயிட்டு வந்துடுவேன். இந்த வாரத்தோட இந்த ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு. திங்கக்கிழமையிலேருந்து மேடம்க்கு என்ன ஷிஃப்ட்டு? 6 to 3. 6 to 3. காலையில் 6 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும். சரியா? ஸோ காலையில் 6 மணிக்கு திருவள்ளூர்லேருந்து கிளம்புறது பாசிபிளா? இல்லதான், ஆனாலும் என் அண்ணன் என்னை கூட்டிட்டு போயிட்டு வருவாரு. அண்ணன் கூட்டிகிட்டு போயிட்டு வருவார் தான். ஏன்னா அவரால் எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் எழுந்துக்க முடியும். உன்னால் எழுந்துக்க முடியுமா? காலையில் 4 மணிக்கு நீ எழுந்துக்கணும். காலையில் 4:30 மணிக்கெல்லாம் அங்கேருந்து நீங்கள் இங்கே புறப்பட்டு வந்தால் தான் 6 மணிக்கு உன்னால் ஷிஃப்ட்டுக்கு கரெக்டாக ஆஃபீஸ்க்கு ரீச் ஆக முடியும். இதெல்லாம் முடியுமா உன்னால்? அவ்வளோ சீக்கிரம்லாம் என்னால் எழுந்துக்க முடியாது. ஐயோ கடவுளே, ஷிஃப்ட்டை ஏன் தான் இப்படி மாற்றி போட்டோமோ தெரிலச்சே. இதுக்கு தாண்டி ஓவரா அநியாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சௌமியா கூட சேர்ந்துக்கிட்டு உனக்கும் நந்தினிக்கும் ஷிஃப்ட்டை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டேன்ல. நல்ல அனுபவி. 6 to 3 உன்னால் இங்கே இருந்தால் தான் போக முடியும். அங்கேருந்து போக முடியாது. சரியா? நீ ஊருக்கெல்லாம் வர தேவையில்ல, இங்கே இரு. ஓ கடவுளே, நான் ஒன்று நினச்சேன், இங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கேன். சரி காயத்ரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஊருக்கு கூட வரல. ஆனால் எனக்கு வரணும்னு ஆசையாக தான் இருக்குது. சரி விடு. ஆனால் நந்தினியை எதுக்கு அனுப்புறீங்க ஊருக்கு? அதுவும் இல்லாமல் கல்யாணம் ஆகிற வரையும் அவள் அங்கேயே இருப்பான்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் உண்மையா? எதுக்கு அப்படி இருக்கணும்? இங்கேயே இருக்கலாம்ல அவ? சி, சும்மா நடிக்காத மணி. எரிச்சலாக இருக்கு உன்னை பார்த்தாலே. அவன் ஏன் ஊருக்கு போகிறான்னு தெரியலையா? உன்னால தாண்டி. நீ பண்ணுற டார்ச்சரை தாங்கிக்காம தான் அவளை நாங்கள் ஊருக்கு அனுப்பி வைக்கிறோமே. அங்கே போயாச்சும் அவள் நிம்மதியாக இருக்கட்டும்ங்கிறதுனால தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா பாரு. ஆனால் அநியாயத்துக்கு பாவம் பண்ணிக்கிட்டு இருக்க மணி. சந்தோஷம் என்ன ரொம்ப நொந்து போயிருக்காரு உன்னால். இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு நாள் நீ அனுபவிப்படி. ச்சே, உன்கிட்ட பேசுகிறதுக்கே எரிச்சலாக இருக்கு எனக்கு. என்ன இப்போ இப்படி பேசிட்டு போறா? நந்தினி ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இப்படியெல்லாம் இருக்க போறேன்? ஐயோ, எதுக்கு இப்போ அவள் ஊருக்கு போகணும்? என்கிட்ட அவள் கூட ஒரு வார்த்தை சொல்லல பாரு. நான் தான் அவன் மேலே கோவமா இருக்கேன். அவள் என் மேலே ஒன்றும் கோவமா இல்லைல்ல. அப்போ அவள் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும்ல. நந்தினி ஏன் தான் இப்படி பண்ணுறான்னே தெரிய மாட்டேங்குது. ச்சே, பாட்டி இரு என்ன. சரிங்க அத்தை. சரி சரி, வருத்தத்தோட போகாத என்ன, சந்தோஷமா போக, சிரிச்ச முகமா போயிட்டு வா. சரிங்க அத்தை. சும்மா சுங்கியாட்டம் பேசிக்கிட்டு இருக்காதடி. ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு. பண்றேன். நான் பண்ணலனா கூட உனக்கு தான் தகவல் வந்துருமே. அப்புறம் எதுக்கு என்ன பண்ண சொல்ற? சொன்னதே செய்தி, வாய் பேசாத, கிளம்பு. என்ன ஒரு 5 நிமிஷம் கூட நான் வாய் பேசுறதை தாங்கிக்க முடியாதா உன்னால? அதான் ஒரேடி துரத்தி அனுப்புறியே, அப்புறம் என்ன? என்னம்மா சொல்ற? எதுக்கு அர்ச்சனா உன்னை துரத்தி அனுப்பணும்? அத்தை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஏன் அவளை துரத்தி அனுப்ப போறேன்? அப்பா அம்மா தான் இவளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அதுக்காக தான் அனுப்பி வைக்கிறேன். ஏய் பொடி, போய் கார்ல இருப்போம். சரி கிளம்புறேன். அத்தை போயிட்டு வரேன் அத்தை. அக்கா போயிட்டு வரேன்க்கா. பிரியா பாய் பிரியா. பாய்டி நந்தினியே, மிஸ் யூடியே. கூட்டா சேர்ந்து துரத்தி விட்டுட்டு மிஸ் யூ வேற மூஞ்ச பத்தி அதுக்கு. சிட்டி பாய், சிட்டி பாய், சிட்டி டாடா. பாய் ஐஷு, பாய் அஸ்வின், பாய்டா கதிரு, பாய் கவி பாப்பா. டாடா அத்தை, பார்த்து போயிட்டு வாங்கண்ணா. வண்டியில போகும்போது கையை வெளியே எல்லாம் நீட்ட கூடாது, தலைய வெளியே காட்ட கூடாது, எல்லாத்தையும் உள்ளே தான் வச்சுக்கணும். எப்படி பேசுது பத்தியா? இதனால தான் கேள்வின்றது நான் அது. ஏ ராகுல் மாமா, சும்மா இரு. அத்தை நீங்க பார்த்து போயிட்டு வாங்க டாடா. என் சல்லு குட்டியா டாட்டாடி எவ்வளவு அறிவா பேசுது பாரு என் தங்கம். உன்னதாண்டி நான் உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானும் அத்தை. அத்தை, அப்ப இந்த கதிரவனை மிஸ் பண்ண மாட்டீங்களா? உன்னையும் தண்டா ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ண போறேன் நானு. ஏக்கா, இந்த பொண்ணு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. வண்டியில ஏத்துக்க அந்த பொண்ணு சீக்கிரம். சரி பிரியா. நந்தினி, பசங்க கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தா நேரம் ஆயிடுமா. வண்டியில ஏறு. அப்புறம் பொழுது ரொம்ப போயிடுச்சுன்னா சந்தோஷுக்கு வண்டி ஓட்டுறது கஷ்டமாயிடும். இட்ஸ் ஓகேக்கா, பரவாயில்ல. அவ பேசிட்டே வரட்டும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நான் கிளம்புறேன். பசங்களா பாய்ண்ணா. அர்ச்சனாக்கா, அடுத்த வாரம் பசங்களை கூட்டிட்டு வந்துரு ஊருக்கு. சரியா? ஃப்ரைடே ஈவினிங் எல்லாரும் அங்கே வந்துருங்க. சாட்டர்டே சண்டே 2 நாள் என் கூட இருங்க. சரியா பசங்களா? எல்லாரும் வந்துடணும் 4 பேரும். ஓகே அத்தை. சரிங்க சித்தி, கண்டிப்பா வந்துருவோம். சரிடா சொல்லுங்களா. சரி நான் கிளம்புறேன். பாய்ண்ணா. பாய் பாய். பாய் பசங்களா. பாய் அத்தை. பாய்க்கா. பாய் பிரியா. மணி நான் வரேன்டி. அண்ணா வந்து வண்டி எடுங்கண்ணா. வாங்கண்ணா. அந்த வரேன்டா. அம்மா போயிட்டு வரேன். அக்கா பாய்க்கா. பிரியாக்கா பாய். சந்தோஷ், பார்த்து பொறுமையா வண்டி ஓட்டிட்டு போன. ஊருக்கு போயிட்டு அம்மாக்கு ஃபோன் பண்றேன். சரிங்கம்மா. சந்தோஷ், பார்த்து போயிட்டு வாப்பா. பொறுமையாவே போ சந்தோஷ். என்ன? சரிங்க அர்ச்சனாக்கா. சரிங்க பிரியாக்கா. சரி நான் கிளம்புறேன். என்னையும் எல்லாரும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. என்னை மட்டும் ஏன் விட்டுட்டு போறாங்க? யாரும் என்கிட்ட போயிட்டு வரேன்னு கூட சொல்லல, நந்தினியை தவிர. ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. டாடா ராகுலு, டாடா. கைய உள்ள ஏறிடா. கவுலுன்னு இருந்துகிட்டு என்
புள்ளிய வாட போடாங்கற பத்தியா இவ கேவி கேள்வியா போயிட்டு வரேன்டியே. அவன் அதுக்கு மேல கடவுளே பாத்து போடா. சரி பசங்களா வாங்கல உள்ள போலாம். ஆமாம்மா முடிக்க வேண்டிய ஹோம்ஒர்க்லாம் போய் முடிங்க. இப்படியே டைமை வேஸ்ட் பண்ணியாச்சு போங்க. வாங்கக்கா நம்மள உள்ள போலாம். அர்ச்சனா அக்கா அக்கா குட்டி சத்தம் கூப்பிடுது. சரி இருடி என்னன்னு கேட்போம். சொல்லு மணி என்ன? ஏன்க்கா நீங்க கூட இப்படி பண்ணீங்க? நந்தினியா எதுக்கு இப்ப ஊருக்கு அனுப்புனீங்க? அவ இங்கே இருந்திருப்பாள்ல. எதுக்குமா இங்கே இருந்து அவ பைத்தியக்காரி ஆகிறதுக்கா? ஏற்கனவே உன்னால அவ பட்டதெல்லாம் போதாதா? இதுக்கு மேலேயும் இங்கே இருந்து படணுமா? நான் என்ன பண்ணிட்டேன்? எதுக்கு என்ன பார்த்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? சும்மா நடிக்காத மணி, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ என்னென்ன பண்ணனு ஒண்ணு விடாம எல்லாம் எங்களுக்கு தெரியும். சும்மா பேசாத, தேவையில்லாத டென்ஷன் தான். நீ வா பிரியா நம்ம உள்ள போலாம் இருங்கக்கா. ஆனா மணி நான் சொல்றது நல்லா கேட்டுக்க மணி. எந்த ஒரு நல்ல ஃப்ரெண்டுமே இல்லை, ஃப்ரெண்டுனால யாரும் இந்த அளவுக்குலாம் துரோகம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீ பண்ணிக்கிட்டு இருக்க பற்றியா சில விஷயங்களெல்லாம் சகிக்கலை மணி. ரொம்ப கேவலமாக இருக்குது. முடிஞ்சா உன்னை மாற்றிக்கிட்டு பழையபடி இரு. இல்லைன்னு வெய்யே நந்தினிக்கிட்ட இருந்து தள்ளியே இரு. அவகிட்ட இதோட ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேர்லேயும் சரி, இல்லை வேற ஒரு எண்ணத்துலேயும் சரி பேசிடாத. அவளை தனியாக விடு. வாடி போலாம். இதெல்லாம் சொன்னா மட்டும் அவள் அப்படியே கேட்டுருவாளா? நீ வா. என்ன எல்லாரும் என்னைய தப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க? நான் என்னமோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு துரோகம் பண்ணுறேன் அது இதுன்னு. அவ கூட தான் எனக்கு துரோகம் பண்ணுறா. எனக்கிட்டே போட்டியா வரா. அதெல்லாம் தப்பு இல்லையா? அப்போ அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது. அப்படியே எல்லாரும் நந்தினிக்க மட்டுமே சப்போர்ட்டாக பேசுவாங்க. என் பக்கம்லாம் யாரும் இருந்து யோசிக்கவே மாட்டாங்க. ச்சே. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 4 பேர் மணியை விட்டுட்டு ஊருக்கு போகிறோம்ல. ஆமாண்டா. அது எவ்வளோதான் பண்ணியிருந்தாலும் அதை இப்படி விட்டுட்டு வந்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. என்னடி நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதை முன்னாடி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட கேளு. இப்படி நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு அவர் மட்டும் தான் காரணம். வேணாம் நந்தினியே, வாயை மூடு சொல்லிட்டேன். ஒன்று சொல்லிடக்கூடாது, உடனே வந்துருவான் சப்போர்ட்டுக்கு. மூடி நிறுடியே. ராகுல், நான் அந்த ஸ்வீட் கடைக்கிட்ட வண்டி நிறுத்துறேன். உனக்கு எதனா வேணுமா? எனக்கு ஒன்றும் வேணாண்ணா. எதுக்கு இப்போ ஸ்வீட் கடைக்கிட்ட நிறுத்துறீங்க? ஊருக்கு போகிறோம்ப்பா, வெறும் கையோட போக முடியும். பசங்களாம் இருக்காங்கல்ல அங்கே, ஏதாச்சும் வாங்கிட்டு போனால் தானே நல்லாயிருக்கும். சரி உனக்கு எதுனா வேணுமா சொல்லு. தூள் பால்கோவா வேணும், அப்புறம் குலாப் ஜாமுன் பாத்ரூசா. எரும மாடு. சும்மா இரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ வாங்கி வானா. சரிடா காயத்ரி, உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு எதுவும் வேணாண்ணா. அண்ணா அதுக்கு காஜு கத்திலின்னா ரொம்ப பிடிக்கும், அப்புறம் ரசகுல்லாவும் பிடிக்கும். நான் வாங்கி வந்துருண்ணா. டேய் நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை. எதுக்குடா நீ இப்படி பண்ற? விடுமா பரவாயில்ல, நான் வாங்கிட்டு வரேன். நீ அவளுக்கு எதனா வேணுமான்னு கேட்டுட்டு சொல்லு. எதனா வேணுமாடி? நிம்மதி வேணும்டி எனக்கு, அதுவும் அவர்கிட்ட இருந்து கிடைக்குமான்னு கேட்டு சொல்லு. நான் அங்கே கொஞ்சம் ஓரம் நிறுத்தேன். அந்த செங்கலெல்லாம் அடி வச்சுக்கிறாங்க பாரு, அங்கே நிறுத்தேன். ஒரு செங்கல் எடுத்தது மண்டே போல் தர்றேன். பேச்சு பேசுது பேர், நம்ம அப்படி பெரிய இவளாட்டம். ராகுலே சும்மா இருடா. அண்ணா அவளுக்கு எதுவும் வேணாம். நீங்க மற்றவங்களுக்கு ஃப்ரீயாக வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, நான் செய்கிறது எல்லாமே உன் நல்லதுக்காக மட்டும்தான் நந்தினி. அதை கண்டிப்பாக ஒரு நல்லி புரிஞ்சுப்பேன்.